ஏற்கனவே நம்ம கிஷிமோட்டோ கோடு பைபிளைய பொருட்டோ vs கவாக்கின்ற ஃபைட்லேயே போட்டு தள்ள ட்ரை பண்ணாராம். பட் நம்ம இக்கிமோட்டோ தான் அதை தடுத்துட்டாராம். ஸோ கண்டிப்பாக பொருட்டோ டூ ப்ளூ ஓட்டெக்ஸோட கடைசியில் பொருட்டோ இறந்து போயிடுவான். அதை தான் இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சில தியரியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரெடிக்ஷன்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம அல்டிமேட் பொருட்டோ டூ ப்ளூ ஓட்டெக்ஸோட கடைசியில் இறந்து போயிடுவான். ஸோ பொருட்டோ டூ ப்ளூ ஓட்டெக்ஸோட கடைசியில் செத்தா நல்லா இருக்குமா, இல்லை நம்ம சரடா ஹொக்காகே ஆனதுக்கப்புறம் நம்ம பொருட்டோ ஒரு சைடு ஹொக்காகேவா, அதாவது ஒரு ஷேடோ ஹொக்காகேவா இருந்து சரடாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்தா நல்லா இருக்குமான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்ததா லாஸ்ட் எனக்கு இருக்க ப்ரெடிக்ஷன் பொருட்டோட இன்ட்ராகேஷன் செக்ஷன் தான். ஏன்னா போன சாப்டர்ல பொருட்டோவை கேப்சர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பொருட்டோ கையில போட்டிருக்க ஹேண்ட் கப்ஸ்னால பொருட்டோவால எந்த ஒரு ஜுட்ஸுமே யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேண்ட் கப்ஸ்ன்றது ஒரு புது விதமான சயின்டிபிக் நிஞ்சா டூலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொருட்டோ இப்படி கேப்சர் ஆனனால நம்ம பொருட்டோவை இன்ட்ராகேஷன் டீம், அதாவது டார்ச்சர் டீம் ஒன்னா சேர்ந்து நம்ம பொருட்டோவை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. பட் நம்ம பொருட்டோ ஒரு இன்னசென்ட்ன்றது நம்ம கரண்ட் ஹொக்காகேவான ஷிகமாருவுக்கு தெரியும். பட் நம்ம ஷிகமாருவால ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டில் மேல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.